நிலத்தடி நீர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு புது விஷயம் ஒன்று, ஒரு புது விஷயம்னு சொல்கிறத விட புது பாடம் ஒன்று இன்று கிடைத்துள்ளது. அதாவது நேற்று பகலில் திருநெல்வேலி மாவட்டம் காவல்கிணறு வடக்கங்குளம் பகுதியில் ஆய்வு பணி செஞ்சேன். ரொம்பவும் டஃப்பான ஏரியா. என்னுடைய 35 வருட அனுபவத்தில் அங்கே பல போர் பரிந்துரை செஞ்சுருக்கேன். ஆனால் எல்லாமே 300 அடிக்குள்ளே வந்த தண்ணி தான். நான் அதற்கு கீழே பரிந்துரை செய்யறதுக்கு உண்டான டெக்னாலஜி அப்போ கிடையாது. எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி சர்வே தான். அதை வச்சு தான் பல பேருக்கு போர்வெல் போட்டு பரிந்துரை செஞ்சுருக்கேன். நம்ம வாட்டர் போர்டு ஒர்க்கும் அதான். நேற்று ஆய்வு பணி செஞ்சது மின்காந்த அலை மூலம், அதாவது 3D ஜியோமேக்னட்டிக் ஸ்கேனிங் மூலம் 13 ஸ்கேன் பண்ணி 10வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் பண்ணி கொடுத்துருந்தேன். அது ஏற்கனவே ரிக்கு அங்கே காற்று கிடக்கு, வர சொல்லியிருக்காங்க, காற்று கிடக்கு. ஒரு 10வது ஸ்கேனில் தான் ஓரளவுக்கு சுமாரான ரிப்போர்ட்டு. அது ஒரு 150 மீட்ரு போல், 150 மீட்டரில் ஒரு தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டு. அதை அவங்களுக்கு பரிந்துரை செஞ்சுருந்தேன். போட ஆரம்பிச்சிருந்தாங்க. நைட்டு 10 மணிக்கு 500 அடி போயிருக்கு. எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் 500வது அடியில் கொஞ்சம் பாறை மாறுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா 150 மீட்டருக்குள்ளே தண்ணி வரலன்னொன்னே நிறுத்த தான் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த இடத்தினுடைய ஓனர் துணிச்சலாக இன்னும் அதிலே போட சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த ரிப்போர்ட்டு பெரும்பாலும் மேலே தண்ணி வந்துடுது. சில கட்டங்களில் கரெக்டாக அதே அடியில் வருது. ரொம்ப அரிதான கேஸில் மட்டும் ஆழத்தில் போய் கிடைக்கி. அந்த நம்பிக்கையில் அவர் இன்னும் 500 அடி போட்டாச்சு, இன்னும் ஆழம் போடணும்னு போட்டிருக்காரு. 750 அடியில் தண்ணி வந்திருக்கு. அந்த வீடியோ அனுப்பியிருக்காங்க. எனக்கு நைட்டு ஃபுல்லாக அதை ரிப்போர்ட் நினச்சிருந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. காலையில் பார்த்தா அந்த போர்வெல் போட்டு தண்ணி வந்த ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. 750 அடியில் பிரேக் ஆகிருக்கு. 150 மீட்டரில் பிரேக் ஆகிற மாதிரி ரிப்போர்ட்டில் இருந்தது. தண்ணி வந்தது 750 அடி. இது என்ன படிப்புன்னா, 3D ஜியோமேக்னட்டிக் ஸ்கேனிங் படி ஒரு இடத்துல தண்ணி வருதுன்னு தெரிஞ்சால் அது டெப்த்து மிக துல்லியமாக அந்த ரிப்போர்ட்டு காட்ட மாட்டேங்குது. இந்த டெக்னாலஜியில் சில இடங்களில் பாறையம்புக்கு ஏற்ற மாதிரி மேலே வந்துடுது. சில இடங்களில் மிகச்சரியாக அதே ஆழத்தில் வருது. இன்னும் சில இடங்களில் அந்த ரிப்போர்ட்டு படியான ஆழத்துக்கு கீழே வருது. ஸோ எப்படினாலும் ஏதாவது ஒரு ஆழத்தில் கண்டிப்பாக தண்ணி வந்துடுது அப்படிங்கிறது இன்னும் உறுதி பண்ணப்பட்டிருக்கு. அந்த வீடியோ பாருங்கள். எனக்கே இது ஒரு புது படிப்பினை தான். அதே டெப்த்தில் நிறுத்தாமல் அந்த கூட இப்போ 150 மீட்டருங்கிறது ஏறக்குறைய 500 அடிக்குள்ளே தான், 460 அடி தான். அதை கடந்து 290 அடிக்கு கீழே தண்ணி வந்திருக்கு. தண்ணி உள்ள இடத்த கரெக்டாக காமிக்கி, ஆனால் ஆழம் மட்டும் முன்ன பின்ன மிகச்சரியாக இப்படி மாறுது. அதே இடத்துல அது சொன்ன ஆழம் 460 அடிங்கிறதுக்கு பதிலாக 750 அடி ஆழத்தில் தண்ணி வந்துருக்கு. அந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ நீங்கள் இது 9வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த ஏரியாவில் இதில் ஒரு பெரிய கரையாமுட்டு இருக்குது. இந்த கரையாமுட்டை கிராஸ் பண்ணி ஸ்கேன் எடுத்துகிட்ருக்கோம். 40 மீட்டரில் எடுத்து 300 மீட்டர் ஆழத்துக்கு. ஏன்னா ரொம்ப ஆழத்தில் தண்ணி இல்லை. அதனால் டப்பு கொஞ்சம் குறைச்சாச்சு. 300 மீட்டர் ஆழத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு இப்போ ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. கரையாமுட்டு 10 அடி உயரத்துக்கு, ஏற்கனவே 10 அடி உயரம் இருக்குது கரையாமுட்டு. போர்வெல் வண்டி காத்திருக்கு. ஏற்கனவே தேங்காய் உருட்டி வச்ச இடத்துல போர் போடுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அதை
ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு 20 லிட்டர் தண்ணி கொடுக்க வாய்ப்பு. அதை விட பெட்டரான இடம் அமைஞ்சால் இதில், இல்லைன்னா அந்த 10வது ஸ்கேனில் உள்ள இடத்தையே ஒரு 500 அடி போர்வெல் போடணும். போர்வெல் வண்டி ரெடியாக இருக்குது. பத்தாவது ஸ்கேனில் உள்ள பாயிண்டில் போர்வெல் வண்டியை ஓட விட்டாச்சு. 11வது ஸ்கேனில் 70 மீட்டருக்குள்ளே மட்டும்தான் ஒரு சுமாரான ஈல்டு இருக்குது. அதை அடையாளம் பண்ணி வச்சுருக்கு. தேவைப்பட்டு அதையும் போடுவாங்க. இப்போ இது வேறு ஒரு பகுதியில், அதே ஏரியாவில் வேறு ஒரு பகுதியில் இது 12வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 45 மீட்டர் லென்த்து, 300 மீட்டர் ஆழம். இது 13வது ஸ்கேனு 45 மீட்டர் லென்த்து, 300 மீட்டர் டெப்த்து. 12வது ஸ்கேனில் 6.3 மீட்டர் லென்த்தில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். இன்றைக்கி பார்த்ததுலே பெஸ்ட் இடம் அதுதான்.